ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கொயர் ஷேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கொயர் வந்து உள்ளுக்க சின்ன சின்ன ஸ்கொயராக கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, நம்ம டிசைன்ஸை போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல தான் முடிக்கணும். நீங்கள் நடுப்புற எங்கேயாவது முடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நீங்கள் சென்டராக போட்டிங்கன்னா எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதையும் நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் எட்ஜில் ஃபினிஷ் பண்ணி எட்ஜில் தான் முடிக்க போகிறேன். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து சின்னதாக லாக் கொடுத்து கண்டினியூவாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்துட்டு இன்னொரு எட்ஜ் வரும்போது நம்ம செயின் ஸ்டிச்சை சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்பணும். த்ரெட்டையும் திருப்பணும், நீடிலையும் திருப்பி கண்டினியூஸாக கொண்டு வரணும். நம்ம 4 எட்ஜுமே வந்து ஈவனாக கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு பாக்ஸ் சைஸ் ஷேப்பும் கிடைக்கும். பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பொறுமையாகவே போடுங்க, த்ரெட் அறாமல் போடுங்க. நீங்கள் வேகமாக போடாமல் பொறுமையாக போட்டிங்கனாலே த்ரெட் அறாது. எல்லோரும் வேகமாக போடுறாங்க, நம்மளும் வேகமாக போடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போடுறீங்களோ த்ரெட் அறாது. த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஊசியில் பிடிச்சி எடுக்க ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நீடிலாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த எட்ஜ் முடிக்கும் போது ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணணும். அங்கே திருப்பி போடும்போது உங்களுக்கு ஈவனாக வரும். பார்க்கும் போதே உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். அந்த எட்ஜ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். அந்த முடிகிற இடத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரே ஈவனாக செயின் ஸ்டிச் கிடைக்கும். நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு கரெக்டாக சூப்பராக வந்திருக்குன்றது தெரியும். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களால் ஸ்டிச்சஸ் போட முடியும். நம்ம செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம ஒரு டிசைன் எடுத்து நம்மளால் போட முடியும். பொறுமையாகவே போடுங்க. நூல் ஒரு சில டைமில் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். பொறுமையாக நூலை எடுத்து நீடியில் வச்சு அசைச்சி எடுங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஷேக் கொடுத்தீங்கன்னா நூல் கொஞ்சம் வெளியில் வரும். அப்போது வந்து உங்களுக்கு மேலே இழுக்கும் போது ஈஸியாக வரும். அடியில் இருக்கிற நூல் சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. அடியில் இருக்கிற நூல் சிக்கானால் தான் நம்ம மேலே இழுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நம்ம அடியில் இருக்கிற நூல் வந்து கொஞ்சம் லூஸாகவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உள்ளுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ஷேப் தான் பார்க்க போகிறோம். நான் வேறு கலரில் த்ரெட் எடுத்து உங்களுக்கு போட போகிறேன். எதுக்காகனா ஒவ்வொரு கலருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். உங்களுக்கு எட்ஜெல்லாம் எப்படி ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் ஒவ்வொரு கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டுருக்கேன்.
பொறுமையாகவே போடுங்க. எட்ஜு வரும்போதெல்லாம் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்பணும். நமக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஷார்ப்னஸ் கிடைக்கும் போது அங்கே வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். பொறுமையாகவே போடுங்க. ஒவ்வொரு எட்ஜு வரும்போதும் நீங்கள் குட்டியாக ஒரு லாக் கொடுத்து தான் திருப்பணும். நூலை திருப்பி எடுக்கணும். நூலையும் திருப்பணும், நீடிலையும் திருப்பணும். நூல் சிக்காகாமல் போடுங்க. நமக்கு நூல் வந்து அடியில் இருக்கிற நூல் தான் சிக்காகும், மேலே இருக்கிற நூல் சிக்காகாது. அடியில் நூல் வந்து நம்ம ஃப்ரீயாக நூலை விட்டுட்டு போடுங்க. நம்ம செயின் ஸ்டிச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ண முடியும். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நூல் அறாது, த்ரெட்டு வந்து அடிக்கடி கட் ஆகாமல் இருக்கும். நாட்டெல்லாம் நம்ம போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸ்லேயே வந்துடும். நம்ம இப்போது செயின் ஸ்டிச்சே நம்ம நிறைய டிசைன்ஸ் எடுக்கும் போது நிறைய பேட்டர்ன்ஸ் போடுறோம், நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எட்ஜ் ப்ராக்டிஸ் ஆகிடும். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணும்போது நூல் அறாமல் இருக்கும். இன்னொன்று ஃபினிஷ் பண்ணும்போது எண்டு நாட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும், நூல் அறாது. நம்ம அதுக்காக தான் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கறது. ஒரு ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆகும், நூல் அறும். அதனால் 1 மணி நேரம் டெய்லி ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். செயின் ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணாலே மற்ற எல்லா ஸ்டிச்சஸும் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் செயின் ஸ்டிச் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் பொறுமையாக போடுங்க. எவ்வளோக்கு பொறுமையாக போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போது செயின் ஸ்டிச் ப்ளூ கலர் த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லோ கலர் த்ரெட் எடுக்க போகிறோம். எல்லோ கலர் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம போடும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் முடிக்கணும். நடுப்புற எங்கேயாச்சும் கொண்டு வந்து முடித்தோம்னா ஃபினிஷிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு கலரில் கொடுக்கும் போதும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் லாக் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. மற்ற எல்லா இடத்தையும் விட நம்ம எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது எங்கேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நூல் சிக்காகக்கூடாது. மெயினாக நம்ம பார்க்குறது அது மட்டும்தான். நூல் சிக்காகாமல் போடுங்க. சிக்காச்சுனாலே த்ரெட் அறுந்துடும். பொறுமையாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன்ஸ் நம்ம எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன், வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குட்டியாக இருக்க ஸ்கொயர் ஷேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்னதாக எடுத்து போடும்போதும் பொறுமையாக போடுங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு
வரும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை க்ளியர் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.